கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேலையிலும் கூட நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அது ஏசாயா 58 13வது வசனம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தருடைய வாய் சொல்லிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறமே நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த லாக்டவுன் போட்டிருந்தாங்க. டிஸ்டன்ஸ் வச்சு தான் வெளியில் நிற்கணும், எங்கேனாலும் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுருக்கணும், ஃபேஸ் மாஸ்க் போடணும், இந்த மாதிரி நிறையா தடைகள் இருந்தது. அதோட கூட சர்ச்சஸ் எல்லாம் வந்து லாக்டவுனில் ஆகிட்டனால எங்கேயுமே போக முடியாது. அப்படி உள்ள சூழ்நிலையில் மக்கள் வந்து வீட்டில் இருந்தே ஆராதனை பண்ணாங்க, ஜெபிச்சாங்க. ஈவன் வந்து ஹோலி கம்யூனியன் கூட எடுத்துக்கிட்டாங்க. அப்படி உள்ள பரிசுத்தமான குடும்பங்கள் நிறைய எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பாருங்க, கோவிட் முடிஞ்சு எல்லாமே நார்மல் ஆன பிறகு சர்ச்சுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, லேசி ஆயிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிறும் வீட்டிலே இருந்து பார்த்த மாதிரி இப்பயும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவங்களே உருவாக்கிக்கிட்டது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஓய்வு நாளை நீ பரிசுத்தமான ஒரு நாளாக ஆசரிக்கணும்னு சொல்கிறாரு. பாருங்க, அவர் சொல்கிறார், நீ ஓய்வு நாளில் நீ சர்ச்சுக்கு போகணும், அங்கே இருக்கிற ஆராதனையில் பங்கெடுக்கணும், அங்கே சொல்லப்படுகிற அந்த வர்ஷிப்பில் நீயும் ஆண்டவரை ஆராதி, அதுக்கப்புறம் அந்த வசனங்களை தியானித்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எனக்கே சொல்லப்பட்டதுன்னு சொல்லி நீ நம்பிக்கையோட நீ வா, நீ சந்தோஷமா இருக்கணும், நீ மனமகிழ்ச்சி நாளில் துக்கப்பட்டுட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க இந்த நாட்களில் இப்படி சர்ச்சுக்கு போகாமல் இந்த மாதிரி வீட்டில் இருந்தே இருந்து வசதியாக இருக்குது, இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு போகிறதில்ல. அது நிமித்தம் அவங்க மனமகிழ்ச்சியை இழந்து போயிடுறாங்க. பாருங்க, அங்கே போனாதான் மனமகிழ்ச்சி. ஆண்டவர் தேவனுடைய அந்த சபைக்குள்ளே தான் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கு. அங்கே போகாமல் கண்ட இடங்களுக்கு போனோன்னா ஒன்றுமே கிடைக்காது. பாருங்க, ஒரு சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் அந்த நாளில் பெற்றுக்கொள்றது அந்த வாரம் முழுவதும் இருக்கும். அப்போ ஆண்டவர் கொடுக்குற அந்த மனமகிழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சில் போய் பெற்றுக்கொண்டோம்னா அந்த மாதம் முழுதும் மனமகிழ்ச்சியாக இருப்போம், அந்த வருஷம் முழுவதும் மனமகிழ்ச்சியாக இருப்போம். மனமகிழ்ச்சிக்கு போக வேண்டிய ஒரு இடம்னு சொன்னால் பார்ட்டி கிடையாது, இன்னும் வந்துட்டு சினிமா தியேட்டர் கிடையாது, எங்கேயோ ஒருத்தங்க வீட்டில் போய் லூட்டி அடிக்கிற இடம் கிடையாது, பப்பு கிடையாது, கிளப்பு கிடையாது. இப்படி நம்ம விலக்கிட்டு அவைகள் எல்லாம் வந்து உலகத்தின் களியாட்டங்கள், அவைகளெல்லாம் நான் போக மாட்டேன், நான் ஆண்டவர் சொன்ன மாதிரி அவருக்கு கீழ்ப்படிந்து நான் இதுக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு ஓடி போகிற பிள்ளைங்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்லை, உயர்ந்த ஸ்தலத்தில் ஒன்று வைப்பேன்னா ஒரு உயர்வு அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃபு, நிச்சயமாக ஒரு உயர்வு வரும்னா ஒரு ப்ரொமோஷன் வரும். இந்த மாதிரி காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு, ஒரு வெற்றி எல்லாமே வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஓய்வு நாளில் உன் சொந்த பேச்சை பேசாத, எதுக்கு நீ வந்து உங்கள் குடும்பத்தில் உட்காந்துக்கிட்டு அன்றைக்கி லூட்டி அடிச்சுக்கிட்டு இருக்க, அதையெல்லாம் விட்டு அதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. பாருங்க, அன்னைக்கு தான் பாருங்க மார்க்கெட்டுக்கு போய் எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்து நாங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் அடிக்கிறோம்னு ரொம்ப இதாக சொல்லுவாங்க. அன்னைக்கு தான் வாஷிங் மிஷினில் எல்லா துணிகளையும் போட்டு துவைச்சிக்கிட்டு இருப்போம், வீட்டை வந்து கழுவி அப்படி ஒட்டடை அடித்து எல்லா வேலைகளும் அன்னைக்கு தான் செய்வோன்னு கிறிஸ்தவங்க தான் சொல்லுவாங்க. இந்துக்களை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, கிறிஸ்தவங்க சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா வேதத்தின்படி அவங்க செய்யலை. பாருங்க, அவங்க என்ன செய்யறாங்க, தங்கள் வாழ்க்கையில எல்லாரும் செய்யற மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நீ கதவை பூட்டிட்டு வீட்டுல இருந்து கிளம்பு, நீ வந்து பரிசுத்த இடமாகி அந்த சர்ச்சுக்கு போ, சபைக்கு போ, ஆலயத்துக்கு போ. இப்ப நாங்க என்ன செய்யறோம், அந்த நாளை அனுசரிக்கணும்னா, ஓய்வு நாளாகவே அனுசரிக்கணும்னா, நாங்கள் காலையில் டிவோஷன்ஸு பைபிள் வாசிக்கிறது எல்லாமே முடித்த பிறகு அந்த லாக்டவுன் டைமில் உட்காந்து டிவி பார்த்த மாதிரியே டிவியில் வந்து ஆண்டவருடைய வார்த்தை ஒரு பெங்களூர் பாஸ்டர் ஒருத்தர் இங்கிலீஷ் சர்வீஸ் அதை ஃபுல்லாகவுமே கேட்போம்.
10:30 ஆரம்பிச்சிச்சுன்னா அது 11:30 12 வரைக்கும் ஓடும். ஸோ அதுக்கப்புறம் கிழிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவோம், ஒரு தூக்கம் போட்டுட்டு ஈவினிங் ஆனால் சர்ச்சுக்கு ஓடிடுவோம். எப்போதுமே அந்த வெயில் காலம்னால எங்களுக்கு மார்னிங் சர்வீஸ் போக முடியாதனால காலையில் இப்படி ஒரு சர்வீஸை எல்லாருமா ஃபேமிலியாக உட்காந்து எல்லாத்தையும் பார்த்து கேட்டு வர்ஷிப் அவங்க பண்ணும்போது நாங்களும் வர்ஷிப் பண்ணி அந்த மாதிரி செஞ்சுட்டு ஈவினிங் நாங்கள் ஆஜராயிடுவோம், சர்ச்சுக்கு போயிட்டு அது ஒரு 8:30 மணிக்கு முடியும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ அந்த நாள் ஃபுல்லாக வந்து ஆண்டவரையே நாங்கள் நினைக்கிற மாதிரி ஆயிடுது, ஆண்டவரோட சமூகத்தில் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி எங்களுக்கு ஆயிடுது. எங்களை ஆண்டவர் நிச்சயமாக அதை நிமித்தமே ஆசீர்வச்சிட்டு தான் இருக்கிறார். அப்படி யாரெல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு வராங்களோ நிச்சயமாக அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்கிற சில காரியங்கள் இதில் இருக்குது, அதை வந்து நம்ம செய்யாமல் இருக்கணும். சொந்த பேச்சு பேசக்கூடாது, வேண்டாததெல்லாம் நம்ம அந்த டைமில் வந்து சொல்லிட்டு இருப்போம். அவங்க கதை இவங்க கதைன்னெலாம் பேசிகிட்டு இருப்போம். அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரோட சமூகத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ நம்ம ஒரு லைட் மியூசிக்காட்டும் ஆண்டவருடைய பாடல்களை நம்ம டிவியில் போட்டு விட்டுறலாம். அது பாட்டுக்கு பாடிட்டுருக்கோம். நம்ம அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படிக்கு நம்ம சில காரியங்களை விட்டு கொடுக்கணும். யாராச்சும் ஒருத்தவங்க சொந்த பேச்சு பேசினாங்கன்னா இன்னைக்கு பேசாத, நாளை கூட இந்த டாபிக் எடுத்து பேசிக்கலான்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, சாபத்தை வந்து அவ்வளோ தூரம் அவங்க அனுசரிப்பாங்க. அது சனிக்கிழமைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளிக்கிழமையே சமைச்செல்லாம் வச்சுருவாங்களாம். அவங்க சமையல் கட்டு பக்கமே சாப்பிட்றதுக்கு கூட போக மாட்டாங்களாம். ஆனால் வந்து நானும் பார்த்துருக்கேன், அந்த நாட்டுக்கு நான் போனேன், பார்த்தா அந்த பொழுதனைக்கும் பைபிளும் கைமா தான் இருக்காங்க. அந்த புதிய ஏற்பாட்டை அவங்க வாசிக்கிறது இல்லை, அவங்க யூதர்கள் இன்னும் அந்த பாரம்பரியமாக அந்த சினகாகுக்கு போகிறாங்க வர்றாங்க. அந்த ஒரு பெரிய வால் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போய் அவங்களோட ரிக்வெஸ்ட் எல்லாம் எழுதி அந்த அந்த குறுக்கு சின்ன ஓட்டைங்களுக்குள்ளெல்லாம் சொருகி வச்சுட்டு அப்படி தலையை ஆட்டி 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 தலையை முட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் முட்ட மாட்டேங்கிறாங்க. ஆட்டி 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 அதை அவங்களுடைய ப்ரேயர்ஸை முடிச்சுட்டு வந்துடுறாங்க. அவங்க ஜீசஸை நம்பலை. நான் ஒரு கூட்டத்தார் வந்து இயேசுவை தெய்வம்னு அறிஞ்சிட்ட பிறகு மெசியானிக் ஜூஸுங்கிறவங்க செம்மையாக அவங்க ஆடி பாடி கொண்டாடி ஜெபிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது, இது ஒரு பக்கம் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் கோத்திரத்தை நம்ம வந்து பைபிள் படி பார்த்தோன்னு சொன்னால் அவங்க கொஞ்ச நாளைக்கு ஆண்டவரை தேடுறாங்க. அதாவது பிதாவாகிய தெய்வத்தை தான் அவங்க ஜெகோவா அவரை தான் தேடுறாங்க, நல்லா இருக்காங்க. அப்போ வந்து ஆண்டவர் ஆசீர்வச்சிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு ராஜா வர்றாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து தீமையை தேடி போறாங்க. அந்த ராஜா கும்பிட்ட தேவர்களை அவங்களும் கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அடி கடி எல்லாம் விழுகுது. திருப்பிக்கிட்டு அவங்க ஆண்டவர்கிட்ட கூப்பிடுறாங்க. ஸோ அவங்களோட லைஃப் வந்து ஒரு திட்டமாக இப்படி தான் இருக்கணும், பைபிளில் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு, அதுபடி நம்ம நடக்கணும்ட்டு இல்லை பாருங்க. இது வந்து தொடர்ச்சியாக அவங்க வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சரியாக அவங்க ஆண்டவரை ஒபீடியண்ட்டாக வரலை பாருங்க. அதனால நம்மளாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம ஆண்டவரோட பிள்ளை ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை செய்யணும். ஒரு கட்டளையை ஒரு நாளும் நான் மீற மாட்டேன்னு சொல்லி நம்ம ஒரு வாக்கு எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவரை நீங்கள் பைபிளில் சொல்லியிருக்கப்படி நான் செய்கிறேன்ப்பா, ஓய்வு நாளை நான் ஆசரிக்கிறேன், நான் உங்களுடைய சமூகத்தில் வந்து உட்காருவேன். இன்னும் காலையில் ஒரு சபை போயிட்டா ஈவினிங் ஒரு சபை கூட போகலாமே, எவ்வளோ டைம் இருக்குது. ஈவினிங் பக்கத்தில் இருக்க இன்னொரு சபைக்கு போகலாம். காலையில் ஒரு சிஎஸ்ஐ சபைக்கு தான் போகிறோமா, சரி போகலாம். அடுத்து சாயங்காலம் ஒரு ஏஜி சபைக்கு போகலாம். அதான் தப்பே கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை எங்கே தெளிவாக அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்களோ, சொல்லி தராங்களோ, இதுதான் நம்ம செய்யணும்னு சொல்கிறாங்களோ அங்கே தான் நம்ம போகணும். ஏன்னா சொல்லித்தராத ஒரு காரியங்கள் நிறைய இருக்குது. நிறைய பேர் திருப்பி தவறே பண்ணிகிட்ருக்காங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் நம்ம ஆண்டவருடைய காரியத்தை நல்லா புரிஞ்சு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதன்படி செய்வோம்னா நம்ம மன மகிழ்ச்சியாக இருப்போம். நமக்கு வந்து கவலைங்கிறது இருக்காது பாருங்கள். அந்த வாரம் முழுவதும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் செய்வோம்னா அந்த வாரம் முழுவதும், அப்போ ஒவ்வொரு வாரமும் முழுவதும் மன மகிழ்ச்சியாக இருப்போம்னா என்ன அர்த்தம்னா கவலைங்கிறதே ஓடி போயிடும். நம்ம வாழ்க்கையில் கவலைன்னா என்ன அப்படி ஒன்று இருக்கா? ஐயோ அந்த காலத்தில் ரொம்ப கவலைப்படுவேன், இப்போ கவலையே இல்லை. என்னோட சொந்த நிலைமையை சொல்கிறேன். அதனால கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்யக்கூடியது எதுனாலும் அவர் செய்வார்.
நம்ம அவருக்கு இசைந்து வரும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்வார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, ஓய்வு நாள் உமக்குரிய நாள் அப்பா. எத்தனை நாள் மிச்சம் இருக்கை, 6 நாளும் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, வேலை அலுவலகளை பார்த்துக்கோ, என்ன வேணாலும் நீ பண்ணிக்கோ. ஆனால் 7வது நாள் ஆண்டவருக்கு நியமிக்கப்பட்ட அந்த நாள் ஆண்டவருக்குன்னு கொடு, முழுசா கொடுன்னு சொல்றீங்க. அதன்படி நாங்கள் செய்ய என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. நீங்க சர்வ வல்லவர். நீங்க ஒவ்வொருத்தர் உள்ளத்துலையும் பேசி ஆலயத்துக்கு செல்றது எவ்வளவு முக்கியம், அதை விட்டு விடாதீங்கன்னு சொல்றீங்க. இன்னும் ஆண்டவரே, குடும்பமா எல்லாரும் இருந்து பைபிள் வாசிக்கவும் அதை தியானிக்கவும் உள்ள நேரங்களை கொடுங்க. அற்புதமான வழிகளில் வழி நடத்துங்க ராஜா. ஒரு வர்ஷிப் பண்ணுறதுக்கு, குடும்பமாக பண்ணுறதுக்கு இப்போ நாங்கள் குடும்பமாக ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுறோம். குடும்பமாக என் மலேசியாவில் இருந்தால் கூட அவளும் அதே டைமுக்கு வந்துடுறா. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் சென்னையில் இருந்தால் கூட அதே டைமுக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் ஃபாஸ்டிங் இருக்கோம். அன்னைக்கு சாப்பிட்றதே இல்லை. சாப்பிடாம இருந்து ஒரு 1.5 மணி நேரம் நாங்கள் ஒவ்வொரு காரியமாக எங்கள் குடும்ப காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். அது மனசுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி உள்ள குடும்ப ஜெபங்களும் குடும்பத்திலேயே எல்லாருமா சேர்ந்து ஒரு உபவாசம் போட்டு ஜெபிக்கிறதுனா சாத்தானுக்கு அது பயங்கரமான ஒரு அடியாக இருக்கும். அதனால அவன் நெருங்க கூட முடியாது. அக்கினி மதில போட்டு பாதுகாக்கிறாரு, வழி நடத்துறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, எல்லா தேவைகளையும் சந்திக்கிறாரு, எங்களோட இருக்கிறாருங்கிறதுக்கு நாங்கள் சாட்சியாக நிற்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. மன மகிழ்ச்சியினால விட்டுறக்கூடாது. ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இப்பவும் இதை கேட்டு நான் இதை மாதிரி தான் செய்யணும்னு இருக்கேன், என் மனசில் நான் தோணுது, நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன்னு சொல்லி வரவங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வச்சிருங்க, வழி நடத்துங்க. எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கர்த்தரோட வார்த்தை. ஹல்லேலூயா. இது ஓய்வு நாளை பற்றி உள்ள ஒரு வீடியோ. ஹல்லேலூயா. ஆசீர்வதிங்க ராஜா. காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். Thank you friends for watching this video and God bless you all.